அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 29, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு 9 புதிய சலுகைகள். அகவிலைப்படி 2% உயர்வு. ஈட்டிய விடுப்பு சரண் நிகழாண்டை அமல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 9 புதிய சலுகைகள் வழங்கியிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரூபாய் 64,000 கோடியில் 26 ரஃபேல் போர் விமானங்கள். இந்திய கடற்படையை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ரூபாய் 64,000 கோடி மதிப்பிலான 26 கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா, பிரான்ஸ் நாடுகளிடையே திங்கட்கிழமை ஒப்பந்தம் கையொப்பமானதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதோட சிறப்பு என்ன தெரிவிச்சிருக்காங்க? விமானப்படைக்காக ஏற்கனவே வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை காட்டிலும் இந்த கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானத்தில் சில சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயோ சென்சார் உருவாக்கம். சென்னை ஐஐடி கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் கர்ப்பகால உயர் இரத்த அழுத்த நோயை கண்டறியக்கூடிய புதிய பயோ சென்சார் தளத்தை சென்னை ஐஐடி தலைமையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர் உருவாக்கியுள்ளனர் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா சென்னையில் 200 இடங்களில் ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் பாதுகாப்பு கருவி. சென்னையில் 200 இடங்களில் ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் பாதுகாப்பு கருவி அமைக்கப்படுகிறது. சென்னை பெருநகர காவல்துறையின் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் அவசர உதவிக்காகவும் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் ரோபோ போலீஸ் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு சாதனத்தின் மூலம் துல்லிய காட்சிகளை பதிவு செய்து நேரலையில் அனுப்பும் வகையில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கருவி மூலம் பொதுமக்கள் கட்டுப்பாட்டு அறையில் காவலரை தொடர்பு கொண்டு நேரலையில் பேசி உதவி பெறலாம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோல். சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசு அற்றவனின் கொள்கையாம் அப்படின்னு இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்திய முன்னாள் ஹாக்கி வீரர் PR சிஜேஷ், முன்னாள் இந்திய கால்பந்து வீரர் IM விஜயன் உள்ளிட்ட விளையாட்டுத்துறையை சேர்ந்த 5 பேருக்கு பத்ம விருதுகள் திங்கட்கிழமை பெற்றனர். இந்த ஆண்டு பத்ம விருதுகளுக்கு தேர்வானோரின் பட்டியலை மத்திய அரசு கடந்த ஜனவரி 25ஆம் தேதி வெளியிட்டது. அதில் விளையாட்டுத்துறையை சேர்ந்த 5 பேர் இடம் பிடித்தனர்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் சூரியவன்சி சாதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐபிஎல் போட்டி 47வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சது. இதில் ஒரே நிமிஷம் இருங்க. அதிவேக சதம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆட்டத்தில் அதிவேக விளையாடுக ராஜஸ்தானின் 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்சி நடப்பு சீசனில் அதிவேக சதம் விளாசி சாதனை படைத்தாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 35 பந்துகளில் சதம் அடிச்சிருக்காருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பத்ம விருதாளர்களுக்கு கௌரவம்னு தெரிவிச்சிருக்காங்க. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை திங்கட்கிழமை நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வலதுபுறம் இருந்து சொல்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்தவர்களான நடிகர் அஜித்குமார், கலைத்துறைக்காக பத்மபூஷன் விருது, கிரிக்கெட் வீரர் அஸ்வின், விளையாட்டு தினமலர் இணை நிர்வாகி ஆசிரியர் R லட்சுமிபதி, இலக்கியம் கல்வி இதழியல் K தாமோதரன், சமையல் கலை ராதாகிருஷ்ணன், தேவசேனாபதி கலை ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முன்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக மொத்தம் 71 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.